ஸோ நான் டின்னர் செய்யறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட், ஓகே. ஆக உரத்த சைத்தான் வந்து இதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து சின்ன டின்னர் ஒன்று செய்ய போகிறேன். ப்ரோட்டீன் செமன் டின்னர் தான் அண்ட் ப்ரோக்லியோட தைக்குது சாமன் இங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி மெரினேட்டட் ஆல்ரெடி. அதுக்கு முந்தி ஒரு முக்கியமான நாலேஜ் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன். அது அடுத்த மக்களுக்கு ஒரு நல்லதாக பேத்து அடையணும்னு சொன்னேன். அதை மாதிரி விஷயம் ஒன்று தான் இது. என்னன்னு சொன்னால், ஸோ நான் டின்னர் செய்யறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட், ஓகே. உங்களுக்கு தெரியாமல் உங்களோட ஃபோனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரும். அடே நீங்கள் யோசிப்பீங்க, எப்படிடா இந்த மெசேஜ் எல்லாம் வருது, எப்படி இந்த நம்பர் இந்த கம்பெனிக்கு பேத்துச்சு, யார் கொடுத்த, அப்படி நீங்கள் யோசிப்பீங்க. உண்மைதானே? எப்படி தெரியுமா உங்களுக்கு அது? எத்தனையோ கம்பெனிஸ் அதுக்குண்டே இருக்கிறாங்க. உங்களோட நம்பர் எடுத்து கொலெக்ட் பண்ணி உங்களோட நம்பர்ஸ், இமெயில் அட்ரஸஸ், ஹோம் அட்ரஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து கம்பெனிஸுக்கு அவங்க விற்பாங்க. அப்போ அந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்து சல்லி கொடுக்கும், மணி கொடுக்கும். உங்களுக்கு தெரியாது, உங்களோட நம்பரை வச்சு அடுத்தவன் சல்லி சம்பாதிச்சுட்டு இருக்கிறான், உங்களோட ஹோம் அட்ரஸ், உங்களோட இமெயில் அட்ரஸ். ஸோ அதனால் ப்ளீஸ் நீங்கள் வந்து யாருக்கும் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேணாம். அது முக்கியமாக நான் மெசேஜ்லேயும் போட்டேன் என் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை ஷேர் பண்ண வேணாம். காரணம் வந்து சோஷியல் மீடியா வந்து ஒன்று நீங்கள் ஒன்று நாலேஜ் ஒன்று கெயின் பண்ண வச்சுக்க வேணும். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு நாலேஜ் ஒன்று, தெரிஞ்ச நாலேஜ் ஒன்று அடுத்த மக்களோட பப்ளிக்கோட ஷேர் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னால் ஃபன்னுக்கு சோஷியல் இல்லையா, ஹாபியாக கூட இருக்கலாம். அது ஒரு பிரச்சனை ஒன்றே இல்லை. உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், நீங்கள் இருக்கிற இடம் யாரோடையும் ஷேர் பண்ணவான சோஷியல் மீடியாவில். இப்போ புதுசாக கூட ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் இப்படி எவ்வளோ கேஸ் நடக்கிற இங்கேயும் தான், யூஎஸ்லேயும் தான். இவ்வளோ சல்லி அனுப்பிக்கிறேன் பேங்க்குக்கு, நீங்கள் இதை போய் 5,000 ரூபா கட்டுங்க, கட்டினா அவங்களுக்கு 15,000 ரூபா பேங்க்கில் வரும். அப்படியெல்லாம் எவ்வளோ பொய்யான விஷயங்கள் நடந்துக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், செய்யவானம். அது வந்து மார்க்கெட்டிங். உங்களோட நம்பரெல்லாம் வந்து களவெடுப்பாங்க, எடுத்து அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அது நார்மலாக அது நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். இங்கேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதை பிளாக் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கையிலும் அந்த இதுகள் வந்து அடுத்த நாட்டில் மேய்க்கும். இது மிச்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மெசேஜஸை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனிஹவ், இப்போ பார்ப்போம் நாங்கள் எந்த டேய் இங்கே பாருங்க, இதுதான் கேஸ். இவரோட பேர் வந்து ராக்கி. நிம்மதி ஒன்றே இல்லை. ஆக உரத்த சைத்தான் வந்து இதுதான். சரி வாங்க, இப்போ எப்படி இந்த குயிக் டின்னரை செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ ப்ரோக்லி நல்லா கழுவி வெட்டி எடுத்துட்டு நீங்கள் அவிச்ச தண்ணியை சூடாக்கி அதில் போட்டும் அவிச்சு எடுக்கலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இல்லைன்னு சொன்னால் ஸ்டீமர்லேயும் போட்டு அவிச்சு எடுக்கலும். ஸோ இந்த செமன் வந்து ஆல்ரெடி மெரினேட் பண்ணி வந்ததால் நல்லா ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு 2 சைடையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பேன் ஃப்ரை பண்ணினீங்கன்னு சொன்னால் டின்னர் இஸ் ரெடி. அவ்வளோதான். பெரிய கேஸ் ஒன்றே இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, அதனால தான் நான் டின்னர் செய்ய வந்திக்குது. லுக்ஸ் குட், இஸ்ன்ட் இட்? பிஸ்மில்லாஹிர் ரஹீம். யோசிக்க வேணாம், உப்பு இல்லாமல் இவ்வளோ ப்ரோக்லியை வச்சு திண்டிக்கிறான்னு சொல்லி. டின்னர் தானே, கார்ப் இல்லாமல் இருந்தால் உடம்புக்கு நல்லா. இல்லைன்னு சொன்னால் ஒரு 2 ஃப்ரெஞ்ச் ப்ரெட் இருந்து மீனில் அப்படி சுருட்டி அடித்த சட்டப்படிக்கும் அது லஞ்ச் டைமுக்கு. ஆல்ரைட் guys, thank you so much. Please keep sharing and supporting my channel. Thank you.